அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உலகமெங்கும். ரொம்ப கிளியராக இருந்தார். எங்களுக்கு ஒரு 40 minutes அவ்வளோதான் நாங்கள் பேசினது. நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சில விஷயங்கள் நான் பண்ணுவேன் அருண் அப்படின்னு இன்னும் சொன்னார். நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இம்மீடியட் ஃபஸ்ட்டு இதுலேயே அவர் நடித்து காட்டுறதை விட அவர் உங்களை அதுக்குள்ளே அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுது. அடடா அடடா அண்ணாம்பில்ல, அண்ணாந்து பார்த்தா தென்னாம்புள்ள, போவோம் போவோம் ஜவுளி கடை, போய் பார்த்தா இட்லி கடை, இட்லிக்கும் சட்னிக்கும் சண்டை வந்துச்சான், 10 காசு டீ போய் விலைக்கு விட்டுச்சான்னு சிரிப்பாங்க. ஒரு இட்லி கடைன்னு டைட்டில் வச்சவொன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. நான் என்னவோ இட்லி சூட தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு. முறை மாப்பிள்ளையில் ஃபஸ்ட்டு ஷாட்டு தலைவரோட ரஜினி சாரோட நடந்து வரும்போதே தட்டினாங்க. பட் தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ பர்ஃபார்மர், எதிர்பார்க்காம தடையர் தாக்கல அந்த சிங்கிள் லேனில் ஓடி வருவேன்ல, அந்த இடத்துல தட்டினது தான் யுனானிமஸாக எல்லா இடத்துலையும். சிலது ஒர்க் அவுட் ஆச்சு, சிலது ஒர்க் அவுட் ஆகல. நிறைய காரணங்கள் இருக்குது. கதையை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆடியன்ஸை வந்து எங்கேயாவது போர் அடிச்சுனா டக்குன்னு குனிஞ்சு ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்க மனநிலை. இட்லி கடை இந்த கதை வரதுக்கு முன்னாடியே இந்த இட்லி கடையில் வந்து பேனர்ஸ் பெருசு. தனுஷ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், ஆக்டர், அவர் தான் டிரெக்டர். இன்னொன்று ரெட் ஜெயின், அதுக்கப்புறம் டான் பிக்சர்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஒரு பார்ட்டாக இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி கெரியோகிராஃப் நல்லாயிருக்கும் அப்படின்றதா. ரஜினி சார் உள்ள என்ட்ராகும் போது அப்பா பெரிய ஹீரோ, அப்புறம் அப்பாவுக்கு வில்லனா வந்து ரஜினி சார் ஈ பிகேம் பிக ஹீரோ. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படி அப்படியே இந்த கிராஃப் பெயிண்ட். அப்பா வந்து அந்த மாதிரி தவறுகள் பண்ணியிருக்காங்க, அது நானும் கேட்டிருக்கேன். அது வந்து ஒரு சின்ன மைனஸாக எனக்கு தோணுச்சு. ஸோ அதை நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்றது நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஹாய் அருண் விஜய் சார், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். இட்லி கடை உங்களோட அடுத்தடுத்து ஃபிலிமோகிராஃபின்னு எடுத்தாலே 2-3 படங்கள் இருக்குது. அடுத்ததாக ரெட்டத்தலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சார். உங்கள் லைஃபு, உங்களுடைய ஃபிலிமோகிராஃபி, இதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு? இந்த செல்ஃப் அனலைசிங் சொல்லுவாங்கள்ல, டெய்லி காலை எழுந்துச்சி நம்ம நல்லது தான் பண்ணிருக்கோமா அப்படின்னு ஒரு யோசனை வருமா உங்களுக்கு? நிச்சயமாக எல்லாருக்கும் வர்றது தானே. அதுவும் இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் நம்ம கடந்து வந்த பாதைகளை தாண்டி இப்போது என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கும். அந்த விதத்தில் ஐ திங்க் கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கோம் அப்படின்றது எனக்கு. அண்ட் ப்ளஸ் எதுவுமே நான் ஃபோர்ஸபுளாக பண்ணல. எல்லாமே எனக்கு நான் டிசைட் பண்ணி அந்த டிசிஷனில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் கோயிங் இன் த ரைட் பாத். இன்னும் பண்ண வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து அது வர வர பண்ணலாம் அப்படின்றது தான். கதைகள் நீங்கள் மட்டும் தான் கேட்பீங்களா, இல்லை உங்களுக்குன்னு ஒரு டீம் வந்து ஃபில்டர் பண்ணி லாஸ்ட்டாக அவங்ககிட்ட ஃபுல் டிராஃப்ட் சொல்கிறதுக்கு வருவாங்களா? இல்லை, நான் தான் கேட்குறேன். நீங்களே தான் ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டே நான் கேட்டுருவேன். அதுக்கப்புறம் அதை ஜென்ரலாக நான் என்னோடய ஒய்ஃப்கிட்ட ஷேர் பண்ணுவேன். சில்ட்ரன்ட்டு ஒரு ஐடியாவாக சொல்லுவேன். ஒரு எக்ஸைட் ஆகிட்டா ஸோ ஒரு எக்ஸைட் ஆகிட்டா அந்த ஒரு ஐடியாவை சொல்லுவேன். ஸோ அப்படி தான் ஐ டிசைட். ஸோ இட்ஸ் ஓன்லி என்னோட டெசிஷன் தான். இட்லி கடை ட்ரெய்லர் பார்த்தோம் சார். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்குல்ல அந்த போஸ்டர் ஒன்று பார்த்தோம் சார். சார் ரெண்டுமே கான்ட்ராஸ்டாக இருக்குது சார். ட்ரெய்லர் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது, இந்த இதை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்ன தான் சார் நடக்குது? என்ன தான் சொல்ல நீங்கள் வந்து தனுஷ் பிரதர் தான் கேட்கணும். எல்லாரும் ஒரு டைப்பாக அதை யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு இந்த போஸ்டர் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒரு அட்டென்ஷனும் வேறு மாதிரி மாறிச்சு. ஆல்வேஸ் இதை வந்து அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்கார். படத்துலேயும் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காரு. இந்த சைடு ஒரு வேர்ல்டை காட்டுறாரு, அந்த சைடு ஒரு வேர்ல்டை காட்டுறாரு. அது ரொம்ப அழகாக அது பின்னப்பட்டிருக்கு நான் சொல்லணும். ஐ எம் ஷுர் இட் வில் எக்ஸைட் தி ஆடியன்ஸ். நிச்சயமாக. ஃப்ரம் 95 டு நம்ம 2025 இருக்கும். 30 years யுவர் ஃபஸ்ட் கிளாப் ஞாபகம் இருக்கா? சின்சியராக வீட்டில் இருக்கிறவங்களாம் விட்டுருங்க, அவங்க நம்ம என்ன பண்ணாலும் கிளாப் பண்ணுவாங்க. ஒரு ஆடியன்ஸாக உங்கள் காதில் ஒலிச்ச ஒரு கிளாப் சவுண்டு எந்த படத்துக்கு, எந்த டைம்? ஐ திங்க் தடையற தாக்கல கிளாப்னு பார்த்தீங்கன்னா மலைமலையிலேயே எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடச்சி. டவுன் சவுத் படம் ரொம்ப நல்லா போச்சு. பட் எதிர்பார்க்காம தடையற தாக்கல அந்த சிங்கிள் லேனில் ஓடி வருவேன்ல, அந்த இடத்துல தட்டினது தான் யுனானிமஸாக எல்லா இடத்துலையும் தட்டினாங்க. ஸோ அப்போ தான் ஐ ஃபெல்ட் அந்த கனெக்ட் எவ்வளோ முக்கியம் ஆடியன்ஸோட. ஒரு கதாபாத்திரம்
எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதுலேருந்து ஐ நியூ தட் நம்ம பண்ணுற கதை, நமக்கு பண்ணுற கதாபாத்திரம் அது ஆடியன்ஸோடு போய் டைரெக்டாக கனெக்ட் ஆகணும். கனெக்ட் ஆகாமல் நம்ம சம்மந்தம் இல்லாமல் பண்ணோம்னா இட் ஒன்ட் ரீச். ஸோ அதில் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் மகேஷ் சாரோட அடுத்த படம் தடமும் பண்ணோம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரும் மீட் பண்ணுற ஷாட்டில் கிளைமேக்ஸில் யுனானிமஸாக அது ஒரு ரீச் இருந்தது. ஸோ இட் இஸ் வண்டர்ஃபுல். அது ஒரு ஃபீலிங் வேறு. தடையறத்தக்கவும் சரி, நீங்கள் சொன்ன மாதிரி தடமும் சரி, உங்களோட ஃபிலிமோகிராஃபி ஆஸ் வெல் அஸ் டிரெக்டரோட பெஸ்ட் ஒர்க் அப்படின்னா அதை கண்டிப்பாக அதை சொல்லாமல் யாராலையுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தடையறத்தக்க வரும், தடம் வரும். ஸோ இதுதான் அவருடைய அந்த ஃபிலிமோகிராஃபியில் அவருக்கு இருக்கிற அந்த கெரியோகிராஃபி, அதுவும் உங்களுக்கும் இருக்குது. இந்த ட்ராவல் எப்படி இருக்குது? இப்போ வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் பேசிட்டு தான் இருப்பீங்களா? யா ஒரு எல்டர் பிரதர் அண்ட் என்னோட கெரியரில் ரொம்ப அக்கறை கொண்டவரும் கூட. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதை அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ரொம்ப எக்ஸைட் ஆவார். அவரோட வாய்ஸை கேட்கவே அவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அண்ட் வெரி நாலேஜபிள் அண்ட் கரெக்டான விஷயங்கள் சொல்லுவார். ஸோ ஐ கீப் ஷேரிங் அண்ட் ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக திருப்பி சேருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். தடையறத்தக்க ஒரு கிளாப் சொன்னீங்க, பட் பாண்டவர் பூமியிலேருந்தே உங்கள் கேரக்டருக்கான நல்ல அப்ளாஸ்லாம் இருக்குது. ஒரு தியேட்டரில் நீங்கள் தடையறத்தக்க சொல்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சு அது 15 years ஆஃப்டர் யூ ஸ்டார்டட் யுவர் கெரியர். அதுக்கு முன்னாடி த வெரி ஃபஸ்ட் இல்லை எல்லா அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா முறை மாப்பிள்ளையில் ஃபஸ்ட்டு ஷாட்டு தலைவரோட ரஜினி சாரோட நடந்து வரும்போதே தட்டினாங்க. பட் தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் ஆஸ் அன் ஆக்டர், ஆஸ் அ பர்ஃபார்மர், எங்கே நமக்கு வந்து ஒரு பர்ஃபார்மராக நம்ம போய் கனெக்ட் ஆகிறோம், ஒரு ஆக்டராக அடுத்த ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்றது வந்து இட் ஹேப்பன்ட் அட் தட் டைம். என்னோட பிகினிங் ஆஃப் த கெரியரில் என்னோடய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்போது ஒரு மெச்சூரிட்டி லெவலும் அவ்வளோதான். ஸோ நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த கரெக்டாக இருக்கா, கமர்ஷியலான படங்கள் பண்ணியிருக்கேன், பாண்டவர் பூமியான படங்களும் பண்ணியிருக்கேன், ஜனனம்ன்ற ஒரு ரெவல்யூஷனரியான ஃபிலிமும் பண்ணேன். ஸோ ஐ திங்க் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். சிலது ஒர்க் அவுட் ஆச்சு, சிலது ஒர்க் அவுட் ஆகலை. நிறைய காரணங்கள் இருக்குது, ப்ரொடக்ஷன் காரணங்கள் இருக்கும். நம்ம கதை கேட்டது ஒன்று, அங்கே கொஞ்சம் டெலிவர் ஆனது கன்வே ஆகாமல் போயிருக்கும் சில விஷயங்கள். ஸோ அப்படி கற்றுக்கிட்டே தானே இருந்தோம். அது படிப்படியாக ஒரு விஷயம் கற்றுட்டு வந்தது தான். ஸோ நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது. கிளாப் மொமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னோட தில்ருபா பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அந்த டைமில் டான்ஸுக்கு ஒரு பெரிய ரீச் இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு பெரிய டான்ஸ் நம்பர்ஸ் வரல. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் நவ் பார்த்தீங்கன்னா இப்போது கதை கிளம்பிட்டு த்ரில்லர்ஸ் நிறைய பண்ணேன். ஸோ அதில் சும்மா திணிக்கப்பட்டு சாங் டான்ஸ் நம்பர்ஸ்லாம் இருக்காது, இது எல்லாமே மாண்டாஜஸாக போவோம், அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இட் எவால்வ்ஸ் தானே, நம்மளும் வந்து வி ஷுட் கீப் எவால்விங். அந்த எவால்வ்ன்றப்போ அந்த சினிமாவோட எவல்யூஷன் இருக்குல்ல, அது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். உதாரணத்துக்கே வந்து முதல்ல அந்த செலபிள் ஃபேக்டராக 5 பாட்டு இருக்கணும், அப்போ தான் வந்து ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. ஏன்னா என்ஜாயின்ற அந்த மொமெண்ட்டுக்காக தான் ஆடியன்ஸ் உள்ளே வராங்க. 5 பாட்டு இதெல்லாம். இப்போ வந்து பாட்டே வரலனாலும் ஆடியன்ஸ் வந்து அதை பற்றி கேர் பண்ணுறதில்ல. பாட்டு இல்லை, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆஸ் ஆக்டரா? ஏன்னா இது உங்களுக்கு ஒரு விதமான ஒரு டவுன் தான் நினைக்கிறீங்களா? பாட்டை வேணான்னு சொல்கிறாங்க, ஏன்னா அங்கே தான் வந்து ஒரு டான்ஸ் இந்த மாதிரி பல ஸ்கில்ஸை வந்து உங்களால் காட்டவும் முடியும். இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்கில்லை காட்டுறது இல்லை, நான் நடிப்பு அது ஒன்று. அதுதான் இல்லை டான்ஸு அஃப்கோர்ஸ் அது அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல அது தேவை, அந்த சிச்சுவேஷனுக்கு அந்த ஒரு விஷயம் தேவை. இப்போ கட் பண்ணி ட்ரீம் சாங்கெல்லாம் இப்போ கிடையாது. அது வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. பிகாஸ் இப்போ இருக்கிற ஆடியன்ஸோட மென்டாலிட்டி அண்ட் இப்போ கதையை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆடியன்ஸை வந்து ஸ்க்ரீனை வந்து க்ளூ பண்ணுறோன்றது தான் இப்போ முக்கியம். இப்போ எங்கேயாவது போர் அடிச்சுன்னா டக்குன்னு குனிஞ்சு ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்க மனநிலை. ஸோ அப்போ அவங்கள எந்த அளவுக்கு நம்ம வந்து கீப் தம் என்கேஜ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இப்போது. அண்ட் ப்ளஸ் என்ன நம்ம சொல்ல வரோம் அது கரெக்டாக போய் ரீச் ஆகுதா அண்ட் கனெக்ட் ஆகுதா. அண்ட் இஃப் தே ரியலி கனெக்டட் அண்ட் எமோஷனலாக கனெக்ட் பண்ணிட்டோன்னா படம் வேறு மாதிரி ரீச் ஆகுது. ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ நமக்குன்னு தனியாக நம்ம டான்ஸ் பண்ணுறோம், எனக்கு எங்கே ஃபைட்டு வேணும், அது அப்படி கிடையாது. கதையில் எங்கே தேவையோ அதை நம்ம இப்போ பண்ணாலே ஐ திங்க் இட்ஸ் பியூட்டிஃபுல். ஒரு காலத்தில் வந்து ஒரு ஃபோன் வந்தாலே ரொம்ப டென்ஷனான ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க தியேட்டரில். அப்படி அந்த சவுண்டுக்கே வந்து டக்குன்னு பிடிச்சி ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ரொம்ப சாதாரணமாக உட்காந்து ரீல்ஸ் பார்க்குறதும்
வேறு ஃபோன் பேசுகிறது கூட ரொம்ப கம்மின்னு வச்சுப்போமே. ஃபோனில் சர்ஃப் பண்ணுறது, இப்போ எக்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாவாக இருக்கட்டும், அதை சர்ஃப் பண்ணிட்டு படம் பார்க்குறது ஒரு ஹேபிட் வந்து இப்போது நிறையா வந்துட்டுருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹோல்ட் பண்ணணும் ஒன்று, ஹோல்ட் பண்ணுற படமாக இருந்தாலும் இதை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. அது அவங்கவுங்களோட விருப்பம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆஸ் அன் ஆக்டர், ஒரு கிரியேட்டராக நம்ம வந்து அப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம். ஏன்னா பிகாஸ் அங்கே நம்ம அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம், அந்த அவங்கள போய் ரீச் ஆகணும், அதை அவங்க ரிசீவ் பண்ணணுன்ற ஒரு விஷயம்தான். பட் அது அவங்களோட பர்சனல் விஷயம். ஆனால் அவங்க காசு கொடுத்து படத்துக்கு வராங்க, அவங்க எந்த விஷயம் அவங்களுக்கு தேவையில்லைன்னு தோணுதோ அந்த டைம் அவங்க இது பண்ணுறாங்கன்னும் போது நம்ம ஒன்றும் அதை சொல்கிறதுக்கு கிடையாது. பட் அது பண்ணாமல் வைக்கிறது நம்ம ஒரு கிரியேட்டரும் ஒரு ஆக்டரோட பொறுப்பாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட கதைகள் படமாக நம்ம எடுக்கணுன்றது தான் என்னோட தாட். உங்களோட இந்த ரியல் லைஃப், உங்களுடைய இந்த சினிமா கெரியர்லாம் எடுத்துக்கிட்டாலே அதுவே ஒரு படம் மாதிரி இருக்கும். ஒரு அப் இருக்கும், ஒரு டவுன் இருக்கும், ஒரு ஆர்க் இருக்கும், அருண் விஜய்க்குன்னு ஒரு ஆர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை வந்து ஒரு லவ், மேரேஜ் எல்லாமே நடக்கும். அது ஒரு சினிமாவில் இருக்கிற எல்லாமே ஒன்று இருக்கும். உங்கள் ரியல் லைஃப்பை ஒரு சினிமாவோட எவ்வளோ தூரம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க? அந்த ஆர்க், அப்ஸ், டவுன்ஸ் அந்த மாதிரி. எவ்ரி ஒன் ஹேஸ் தியர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். என்னோட ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். சைல்ட்ஹுட்லேருந்து சில விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா அப்பாவோட பிகினிங் பீரியட் எல்லாம் என்னோடய சிஸ்டர்ஸ் ரொம்ப பார்த்தாங்க. என்னோடய எல்டர் சிஸ்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ அப்பா இங்கே வந்து அவங்க ஒரு வாடகை வீட்டில் ஒரு கூரை மாடியில் இருந்ததுலேருந்து அம்மா வந்து நிறைய பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் லாட் ஆஃப் திங்ஸ் வி ஃபேஸ்ட் அண்ட் வி ஹவ் டன். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன அப்படின்னா, ஒன் ஆஃப் மை சிஸ்டர்ஸ் டாக்டர். அது வந்து ஒரு பெருமையான விஷயம் எங்களோட ஃபேமிலியில். அண்ட் அஃப்கோர்ஸ் மற்றவங்க எல்லாமே நல்லா செட்டில் ஆகி அண்ட் ஆல் ஆர் கோயிங்ன்றது அப்பாவுக்கும் அது ஒரு பெருமை. ஸோ நம்ம ஃபைனலாக நம்ம வந்து நம்ம பேரண்ட்ஸுக்கு, நம்ம குடும்பத்துக்கு நம்ம என்ன நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்கோமான்றது தான். ஸோ இந்த இடத்துல அதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோமா, கரெக்டாக பண்ணுறோமான்றது தான் எங்களோட. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் தியர் ஓன் திங். ஸோ அது ஒரு சினிமா மாதிரி தான். ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணி, எப்படி நம்ம ஒரு நல்ல படத்தை கொடுத்து ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுறாங்களோ, நம்ம லைஃப்பையும் அப்படி தான் அழகாக கொண்டு போயிட்டு ஹேவ் அ குட் ஃபேமிலி, ஹேவ் அ நைஸ் ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ நம்ம என்ன அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், அவங்க எப்படி இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறது தான். மற்றபடி வி ஹேவ் டு லீவ் தம் ஃப்ரீ. வி கான்ட் கையை பிடிச்சிட்டு எல்லா இடத்துலையும் கொண்டு போக முடியாது. பட் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்துடணும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். திஸ் இஸ் ஹவ் த லைஃப் இஸ் கோயிங் டு பி. எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்லாமல் நோன்னு நம்ம சொல்லணும். அப்போ தான் அவங்க நோன்னு கேட்கும் போது ஓகே, ஏன்னா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இல்லையா, இல்லைன்னா பயங்கரமாக டிஜெக்ட் ஆகிடுவாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். ஸோ அந்த பாயிண்டில் அதெல்லாம் தான் ஆஸ் அ டேடாக ஐ ஃபீல் தட் வி ஷுட். ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஃபுல்லாக கிராமத்துலேருந்து, அப்பா எல்லாமே விவசாய குடும்பம், அங்கேருந்து வந்தவங்க தான். ஸோ இன்னமும் எங்களுக்கு என்ன தான் சினிமா பேக்ரவுண்ட் இருந்தாலும் இந்த எக்ஸ்போஷர் அந்த டைம்லேருந்தே ரொம்ப எங்களை உள்ளுக்குள்ளேயே வளர்த்துட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் இன் த்ரோன் அவே, ஜஸ்ட் லெஃப்ட் அவுட் லைக் தட். ஆக்சுவலி தட் வாஸ் ஆக்சுவலி குட் ஃபார் மீ இன் ஒன் வே. பட் இப்போ அப்படி நம்ம வந்து பொத்தி வளர்க்க முடியாது. வி ஷுட் மேக் தெம் ஃபேஸ் த வேர்ல்டு. ஸோ அதுக்கு நம்ம அவங்கள எல்லோரும் தயார்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒரு லைஃப்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அண்ட் ஐ திங்க் அது அழகாக நம்ம அமைச்சிக்கிறதுல தான் இருக்குது. ஸோ இட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் இண்டிவிஜுவல் தாட். நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை இன்றைக்கி நான் டென்ஷனாக தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன்னா டென்ஷன் தான். ஸோ வாழ்க்கையில் நம்ம கண்டென்ட்டாக சில விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஐ திங்க் லைஃப் வில் பி வெரி ஹாப்பி. நம்ம ஏன் ரொம்ப ஓவராக இல்லை அவன் எப்படி அவன் ஏன் இவன் ஏன் நம்ம திங்க் பண்ணும் போது தான் வி கெட் ஒர்க்ட் அப். கண்டென்ட் நம்ம விஷயங்கள் நம்ம கரெக்டாக போகிறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே ஐ திங்க் லைஃப் வில் பி ஹாப்பி. நீங்கள் சொன்னீங்க நீங்களே தான் கதைகள் கேட்டு ஓகே பண்ணுறீங்க அப்படின்னு. இட்லி கடை, இந்த கதை வரதுக்கு முன்னாடியே இந்த இட்லி கடையில் வந்து பேனர்ஸ் பெருசு. தனுஷ் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், ஆக்டர், அவர் தான் டிரெக்டர். இன்னொன்று ரெட் ஜெயின், அதுக்கப்புறம் டான் பிக்சர்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஒரு பார்ட்டாக இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி கெரியோகிராஃப் நல்லாயிருக்கும் அப்படின்றதா, கதையில் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதனால் மட்டும்தான் நான் ஓகே பண்ணேன் அப்படின்னு ஒன்று இருக்கேன். ஏன்னா தனுஷ் சாரோட டைரக்ஷனில் நடிக்கிறது நிறைய பேருக்கு விருப்பம், அது ஒன்று இருக்குது. நான் தப்பாக கேட்கல, தப்பாக கேட்டு தான் நான் அதனால தான் அதை கேட்குறேன். ஸோ அந்த ஒரு பேனர்ஸ் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக, இல்லை கதை எனக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னோடய ரோல்? இல்லை, நீங்கள் சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தனுஷ் பிரதரோட டைரக்ஷன். ஸோ அதுதான் என்னை வந்து ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுச்சு. ஏன்னா அவரோட முந்தைய படம் ராயன் பார்த்ததுலேருந்து எனக்கு அவர் மற்ற கதாபாத்திரங்களை கையாண்ட விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆஸ் அ டிரெக்டராக அவர் ஒரு விஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு.
ஸோ அவர்கிட்டேருந்து ஒரு ஆஃபர் வருது அப்படின்னா ஐ நியூ தட் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா கூப்பிட மாட்டார்னு எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம போயிட்டுருக்க பாதை அவருக்கு தெரியும். அண்ட் அதில் நம்மளை கூப்பிட்ருக்காருன்னா சம்திங் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி தான் அமைஞ்சது இந்த கதாபாத்திரம். இதுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. சும்மா வந்தோம் போனோன்னு இல்லாமல் இந்த கதையில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அண்ட் ஒரு வேறு மாதிரியாக ப்ரெசென்ட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருந்துச்சு. அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த அஸ்வின் கதாபாத்திரத்தை திரையில். அண்ட் இட் இஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் தான் அதர் ஃபேக்டர்ஸ், அஃப்கோர்ஸ் பெரிய ப்ரொடக்ஷன் அண்ட் இந்த ஒரு காம்பினேஷன், இது எல்லாமே செகண்டரி. பட் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அவரோட டிரெக்ஷன் அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் மேலே இந்த கதை நமக்கு வந்து அட்ராக்ட் பண்ணலான்னா அப்புறம் நம்ம எதுவுமே இல்லை. பட் கதை ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கதையாக இருந்தது. வெரி எமோஷ்னலி கனெக்டட். ஸோ ஐ லவ்ட் இட். ஒன்லி டிரெக்டர் கதை சொல்லும்போது ஒரு விதமான அந்த பாடி லாங்குவேஜ் இல்லை அவங்க சொல்கிற விதம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா பல இயக்குநர்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஹீரோ ஒரு டிரெக்டராக உங்களுக்கு நரேட் பண்ணும்போது அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சிம்பிளாக தான் சொன்னார். ரொம்ப கிளியராக இருந்தார். அவரோட எங்களுக்கு ஒரு 40 மினிட்ஸ் அவ்வளோதான் நாங்கள் பேசினது. ஒரு 40 மினிட்ஸ் உட்காந்து பேசணும். இந்த கேரக்டரோட ஆக்கை பற்றி சொன்னார். அப்புறம் கதை எப்படி போக போகுது, அவரோட கேரக்டர் எப்படி இது வந்து முடிய போகுது, திஸ் இஸ் ஹவ் இட் இஸ், இதுதான் இந்த இதோட ஃபினிஷ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ எனக்கு அதை புரிஞ்சிக்க முடிஞ்சது. பிகாஸ் நம்மளும் நிறைய கதைகள் கேட்டதுனால, அவரும் ஒரு ஆக்டராக இருக்கிறதுனால என்னால் புரிஞ்சிக்க முடியும் திஸ் இஸ் வாட் இட் இஸ்ன்றது அவருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அது ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக சொன்னார். அண்ட் ஐ அண்டர்ஸ்டுட். அண்ட் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா சில விஷயங்கள் நான் பண்ணுவேன் அருண் அப்படின்னு சொன்னார். நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு இம்மீடியட் ஃபஸ்ட்டு இதுலையே. ஸோ போயிட்டு வரோம் அதெல்லாம் கிடையாது. அங்கேயே ஐ செட் எஸ் அண்ட் ஐ கேம் அவுட். டெசிஷன் இஸ் அவர்ஸ். அண்ட் நம்மக்கிட்ட அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அவர் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு. அண்ட் என் மேலேயும் ஓகே வி கேன் புல் திஸ் கேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இருந்தது. பண்ணியாச்சு. வணங்கான் தான் இதுக்கு முன்னாடி உங்களோட ரிலீஸ். வணங்கான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன? அதோட ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, அதோட ஹோல் ப்ராசஸ் ஓகே, ஓடிடியில் வந்த பிறகு இல்லை தேட்ரிக்கல், இது எல்லாமே சேர்த்து இல்லை எப்போதுமே ஒரு மெனக்கடலுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்குது. அண்ட் பாலா சார் அஃப்கோர்ஸ் என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் அவர் படம் பண்ணது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். பிகாஸ் அது இனிஷியல் ஸ்டேஜஸில் என்னால் பண்ண முடியல. பட் கரெக்டாக இந்த ஒரு தருணத்தில் பண்ணதுன்றது போது ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் அந்த ப்ராசஸ்ஸே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். எனக்கு அது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே தெரியல. அஃப்கோர்ஸ் நிறைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் இருந்தாலும் மென்டலாக நம்ம ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு படைப்புல இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக காலம் கடந்து போனாலும் இந்த படம் பேசும். எப்படி தேட்டரிக்கலில் எனக்கு பொங்கல் ரிலீஸ், லாஸ்ட் டைம் வணங்கான் வாஸ் பொங்கல் ரிலீஸ். அதுக்கு முன்னாடி மிஷனும் ரொம்ப நல்ல பேரை நமக்கு வாங்கி கொடுத்துச்சு. வணங்கானும் கிரிட்டிக்ஸாக இருக்கட்டும் பப்ளிக்காகவும் ரொம்ப நல்லா இது பண்ணாங்க. பட் இந்த ரிலீஸ் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கலாமே அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். பட் எல்லாம் தாண்டி ஓடிடியில் நிறைய பேர் பார்த்துட்டு படத்தை பற்றி அப்ரிஷியேட் பண்ண விதமாக இருக்கட்டும், நடிப்பை பற்றி ஏன்னா இட் இஸ் நாட் அ வெரி ஈஸி, ஒரு ஈஸியான படம் இல்லை பண்ணுறதுக்கு. நிறைய மெனக்கடல் இருந்தது. அந்த சைன் லாங்குவேஜஸை கற்றுக்கிற விதமாக இருக்கட்டும், இவன் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொஞ்சம் ப்ராசஸிங் நிறைய நடந்துச்சு. ஒரு இன்டர்னலாகவே நான் ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய அனுபவமாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஐ ஃபீல் தட் ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஐ டிட் தி ஃபிலிம். நிறைய ஆக்டர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அண்டர்கோ போகிற ஒரு கேரக்டரை பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேறு ஒரு படம் பண்ணும்போது அந்த கேரக்டர் அப்படியே நம்மளை அறியாமையே அது வரும், கூடவே வந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து டிட்டாச் ஆகிறதுக்கு இட் டேக் சம் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி ட்ரூ. ஆச்சா? எனக்கு ஆச்சு. ஓகே. ஏன்னா படம் முடித்த உடனே ஒரு 2 மந்த்ஸ்லேயே நான் வந்து ரெட்டத்தலை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நான் ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகணும். எனக்கு நிறைய இன்ஜுரிஸ் வேறு ஆச்சு. ஸோ அதெல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி நான் வந்து பட் என்னென்னா நான் திருக்குமரன் சார்ட்ட சொன்னது என்னென்னா, சார் இந்த மாதிரி எங்கேயாவது நான் அந்த ஒரு ரிசம்பிளன்ஸ் வந்துச்சுன்னா என்னை அதை மட்டும் கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான். பிகாஸ் உங்களை அறியாமலே அந்த கேரக்டருக்குள்ளேயே நம்ம இருப்போம், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டேன். அது ஜஸ்ட் ஃபார் லைக் ஒரு 3-4 டேஸ் அதை மானிட்டர் பண்ணி, இல்லை சார் இங்கே கொஞ்சம், ஏன்னா நம்மளை அறியாமல் அது இருக்கும், உள்ளே இருக்கும். ஸோ அந்த டிட்டாச்மெண்ட்டு ரொம்ப கஷ்டம்தான் ஆக்சுவலாக. அதுவும் பாலா சார் படத்துக்கு அப்புறம் இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். இட் டேக் 4-5 months ஃபார் யூ டு வெளியில் வரத்துக்கு. இதுவும் டைம் ஆச்சு. பட் அந்த டீம்
அண்ட் டிரெக்டரோட ஒரு ஐ திங்க் அவங்களோட அந்த கைடன்ஸ். பிகாஸ் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரோட கூப்பிட்டு சொல்லிவிடுவேன், எங்கேயாவது நான் டீவியேட் ஆனானா சொல்லிவிடு அப்படின்ட்டேன். ஸோ தே ஆல் வாட்ச் இல்லை, ஸோ அதை மட்டும் நான் முன்னாடியே சொல்லி வச்சுட்டேன். ஸோ தட் ஹெல்ப் மீ. அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சு வாஸ் பேக் டு தட் கேரக்டர். ஏன்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் ப்ளே பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அது இட் வாஸ் another சேலஞ்ச். ஸோ இதுலேருந்து அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டோம் ஏன்னா பிகாஸ் அதுக்கு இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ மைண்டு போக அதுக்குள்ளே போயாச்சு. ஸோ இட் வாஸ் ஈஸி. ஒரு ஹீரோட சப்ஜெக்டில் வந்து இன்னொரு ஹீரோ நடிக்கிறது வந்து இப்போ இருக்கிற ஒரு நேச்சர். இப்போ தனுஷ் சார் இருக்கார், நீங்கள் இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய மல்டி ஸ்டார் பார்த்துருக்கோம். ஒரு ஹீரோவாக இருந்தவரே இன்னொரு ஹீரோவுக்கு வில்லனாக பண்ணுற படங்களும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இந்த கல்ச்சர் எப்படி இருக்குது, இது எவ்வளோ தூரம் ஹெல்த்தியாக நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா இந்த ஹீரோவா நான் போய் எப்படி வில்லனாக நடிக்கிறது, இல்லை நான் எப்படி அவர் கூட வந்து பேரலாக ட்ராவல் பண்ணுறது, நான் தனியாக தான் தெரியணும் அப்படின்ற அந்த இது வந்து இப்போ உடஞ்சிருச்சு எல்லா நடிகர்கள்ட்டையுமே. இது எப்படி பார்க்குறீங்க? இது எவ்வளோ ஹெல்த்தியாக? இல்லை, நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயம். 2 நல்ல ஆக்டர்ஸ் பார்க்கணுன்னு தான் ஆடியன்ஸ் விரும்புவாங்க. ஸோ அவங்கள 2 பேர் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, அதாவது ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டர் தானே. அது பண்ணுறதுல தப்பே இல்லை. அது பண்ணணுமா வேணாமான்றது வந்து அவங்களோட டிசிஷன். அது யாருக்கு பண்ணலாம், இல்லை எப்படி, எதுக்கு, ஏன் அதை பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் அவங்க ப்ராசஸ் பண்ணுற. ஸோ நான் ப்ராசஸ் பண்ணுற விஷயம் வேறு, மற்றவங்க ப்ராசஸ் பண்ணுற விஷயம் வேறு. ஸோ எனக்கு வந்து இன்செக்யூரிட்டி கிடையாது. ஐ ஹேவ் த கான்ஃபிடென்ஸ். ஸோ ஐ கோ அண்ட் ப்ளே. அண்ட் ப்ளஸ் தனுஷ் பிரதர்ன்னும் போது ஐ ஹேட் தட் பிலீஃப் இன் ஹிம். ஸோ அதெல்லாம் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி கதைகள் வரும்போது, இந்த மாதிரி மல்டி ஸ்டாரர்ஸ் வரும்போது ஐ திங்க் ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்னும் ஜாஸ்தி இருக்குன்றதான் நான் நினைக்கிறேன். அண்ட் இட் ஷுட் கீப் கமிங். கேரக்டர்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுறது வந்து டெக்னிக்கலாக பண்ணுவீங்களா இல்லை எமோஷ்னலி பண்ணுவீங்களா? டெக்னிக்கல் இந்த சென்ஸ், இப்போ பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஒரு அந்த மொழி அவங்க பேசுகிற அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், இதில் ஒரு வேரியேஷன் காட்டலாம், இல்லை அந்த லுக்கில் ஒரு வேரியேஷன் காட்டலாம். இதெல்லாமே ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. எமோஷ்னலி வந்து இப்போது இந்த சீனை வந்து நான் பர்சனல் லைஃபோட கனெக்ட் பண்ணி நான் அதை எமோட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஃபேக்ட். இது நீங்கள் எப்படி அணுகுவீங்க? உங்களோட சீனை பொறுத்து இருக்குது. சில சீன் எமோஷனல் சீன் சம்டைம்ஸ் வி கனெக்ட் வித் த ஃபேமிலி. நம்ம லைஃப்பை கனெக்ட் பண்ணால் தான் அந்த எமோஷன் உள்ளே வரும். ஸோ அப்படி பண்ணுவோம். சிலது ஆல்ரெடி நம்ம கதை கேட்கும் போதே வில் பி மைண்ட் செட் ஆகிடும். ஸோ இதை இப்படி போர்ட்ரே பண்ணால் நல்லாயிருக்கும், இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், மேன்ட்ரிசம் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் நிறைய விஷயங்கள் டைரக்டர்ஸே இன்புட்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ யானை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யானை படத்தில் எனக்கு நான் திருநெல்வேலி ஸ்லாங் பேசுனதே கிடையாது. கொஞ்சம் எனக்கு இதுவாக தான் இருந்துச்சுன்னு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார் அவர். ஸோ போன உடனே தான் தென் அங்கே பண்ணது தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3-4 days உள்ளே போனோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கூட இருக்கிறவங்க எல்லாருமே லைக் அங்கே உள்ள ஆக்டர்ஸ் இருந்தாங்க, அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தேன். ஸோ அதெல்லாமே எனக்கு ஹெல்ப் ஆச்சு. அண்ட் ப்ளஸ் டப்பிங்கில் சில விஷயங்கள் போட ஆரம்பித்தோம். ஸோ எப்போதுமே ஒரு புது விஷயம் பண்ணும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அது ஒரு ஆக்டருக்கு அதுதான் எக்ஸைட்மெண்ட். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் எக்ஸைட்மெண்ட். அது எக்ஸைட் ஆச்சுன்னா அதை உள்ளே இறங்கி பண்ணிட வேண்டியது. அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டருக்கு தான் நம்ம எனி ஆக்டர் வில் வெயிட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் நம்மளை எக்ஸைட் பண்ணும். புதுசாக நம்ம எதாவது பண்ணுறோமா, அதில் நம்ம என்ன எஃபர்ட் போட போகிறோம் அப்படின்றது தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அண்ட் ப்ளஸ் இது ஆடியன்ஸை கனெக்ட் ஆக போதா. ஸோ அப்படி எல்லாமே டிக் ஆகிடுச்சுன்னா உள்ளே இறங்கி பண்ணிடலாம். மானிட்டர் பார்க்குற பழக்கம் இருக்கா? இந்த முன்னாடியே நாங்கள் மானிட்டர் பார்த்ததே கிடையாது. இப்போது மானிட்டர் யாஸ் அஃப்கோர்ஸ் அவர் பார்க்கும் போது சம்டைம்ஸ் நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன்னா ஐல் சி. பட் when director says okay then பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. செல்ஃப் கான்ஃபிடென்ட், செல்ஃப் டவுட் ஒன்று வரும். எனக்கா அங்கே நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு தோணுச்சுன்னா நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே ஐ வில் டெல் த டிரெக்டர், சார் நான் கொஞ்சம் அந்த இடத்துல நான் கொஞ்சம் அவர் பார்த்துக்கல சார் ஒன்றும் தெரியல, அப்போ பார்ப்பேன். ஓகே தென் ஓகே ஃபைன். நமக்கு ஒரு சம்டைம்ஸ் இது பட் வில் கெட் த பெஸ்ட் ஷாட் அப்படின்றதான். எப்போதும் ஒவ்வொரு டேக்கும் நமக்கு வந்து த பெஸ்ட். நம்ம சைடு தப்பு இல்லைனாலும் பக்கத்தில் யாராவது தப்பு பண்ணாலும் அந்த டேக்கை நம்ம ரீடேக் போகும்போது கூட நம்ம 100% கொடுத்துடணுன்றது தான். அதுவும் மகிழ் சார் ஸ்கூல்லேருந்து வரும்போது ஐ ஹேட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தட். ஏன்னா அவர் சம்டைம்ஸ் ஹோல் சீனை வந்து இப்படி ஒன்று எடுப்பார், அப்படி ஒன்று எடுத்துருவார். ஸோ அப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இங்கே என்ன பண்ணோம், எந்த இடத்துல கையை தூக்கணும், என்ன பண்ணோம், அது எல்லாமே நமக்கு மைண்டில் ஏறிடும். ஸோ அந்த விதத்தில் தட் ஹெல்ப் மீ அ லாட் மகிழ் சார் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டேருந்து கற்றுக்கிற விஷயம் தானே. ஸோ தட் இஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ். லென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவீங்களா? பண்ணியிருக்கீங்களா?
எனக்கு தெரிஞ்சு நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது கிடையாது. அண்ட் இப்போ இருக்க கேமராமேனும் இஃப் யூ ஒர்க்கிங் வித் அன் எக்ஸ்பீரியன்ஸ் கேமராமேன், நீங்கள் எங்கே பண்ணுறீங்களோ உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களே உங்களை பிடிச்சிருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பிடிச்சிருவாங்க. இப்போ அப்படி தான் ஒர்க்கிங் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ முன்னாடி இங்கே வந்து அந்த மார்க்கில் நிற்கணும் போகணும், பட் தட் இஸ் தேர். இப்போ நாங்களாம் அந்த ஸ்கூல்லேருந்து வந்ததுனால அவங்க மார்க் கொடுத்தாங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாலும் அந்த மார்க் கொடுத்தா அந்த வண்டியில் அங்கே நின்று நம்ம இறங்கும் போது ஃபோக்கஸ், ஏன்னா வி நோ ஹவு டிஃபிகல்ட் த ஃபோக்கஸ் புல் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம அந்த மார்க்கை எடுத்துகிட்டு நம்ம அந்த மார்க்கில் தான் பண்ணுவோம். ஏன்னா இப்போ 35 போடுறாங்க 50 போடுறாங்கன்றப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணாலே போதும். வைடு போடுறா அது பெருசாக தெரியாது, எக்ஸ்ட்ரீம் வைடில் இருக்குது, ஏதோ நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். பட் க்ளோஸ்அப்னு வரப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணணும். இந்த மாதிரி டெக்னிக்கலில் அவுட் டெக்னிக்கல் எல்லா ஆக்டர்ஸுமே ஐ திங்க் தேல் ஹேவ் ஈச் ஆஃப் தெம் வில் ஹேவ் தேர் ஓன் ஸ்டைல். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான், இந்த வைடில் போகும்போது கொஞ்சம் வைடாக நம்ம பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் வைடாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம். பிகாஸ் நம்ம என்ன பேசுகிறோன்னு அங்கே தெரியாது, பாடி லாங்குவேஜ் தெரியாதுல்ல. ஏன்னா பிகாஸ் அந்த வைட் ஷாட்டில் ஒரு டயலாக் இம்பார்ட்டன்ட் டயலாகாக இருக்கும். நம்ம இப்படியே நின்று பேசிகிட்டு இருந்தோம்னா ஆடியன்ஸுக்கு அது ரிசீவ் ஆகாது. ஸோ பாடி லாங்குவேஜில் நம்ம காட்ட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு ஆக்டராக இருக்க முடியாது. ஸோ அது வந்து வி ஹேவ் தட் இன் மைண்ட். ஸோ ஒரு டைட்டுன்னா ஓகே ஃபைன், வைடுனா நம்ம கொஞ்சம் வி ஹேவ் டு பி அ லிட்டில் லவுட். அந்த சீன் தேவைக்கு தகுந்தாப்புல அது அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் இருந்துகிட்டு தானே இருக்கணும். உங்களுடைய படங்கள் மோஸ்ட்டாக எடுத்து பார்க்கணும், ரீவிசிட் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு படம் ரொம்ப வர்றது வந்து செக்கச்சவந்த வானம். அதில் எஸ்பெஷலி வந்து ஜோதிகா மேம் அங்கே இருப்பாங்க. நீங்கள் இப்படி வச்சுட்டு இது பெரிய ஒரு சேர் அப்படின்னு சொன்னப்போ பரவாயில்ல இருக்கட்டும் நீ ஏதோ சம்திங் சொல்லுவீங்க. எனக்கு அந்த பாடி லாங்குவேஜ் அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அதில் நீங்கள் உங்களுடைய ட்ராவலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெல் அபவுட் தட். இன்னொன்று அதில் ஒரு ரிஸ்கியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கூட ஒன்று வரும். லைக் ஸ்விம்மிங் பூலில் வந்து அந்த காம்பவுண்டில் ஜம்ப் பண்ணுறது. அது வந்து சரி இவர் ஜிம்முக்கெலாம் போகிறாரு, அப்போ இவர் டூப்லாம் போட்டிருக்குமாரு, இவரே தான் பண்ணியிருப்பார் அப்படின்றது இருக்குது. டெல் அபவுட் தட் சீன், அந்த படம், அதோட டேக் அவே. இல்லை, மணி சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா அவர் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், ஆனால் விஷுவலி அவர் அதை கொண்டு வந்துடுவார். பட் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவார். அவர் நடித்து காட்டுறதை விட அவர் உங்களை அதுக்குள்ளே அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு போயிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர்கிட்ட எனக்கு கிடச்சிது. ஸோ தியாகுவை வந்து அவர் அந்த ஃபீட் பண்ண விஷயங்கள், அந்த பிகினிங் அவன் எவ்வளோ சட்டிலாக காமாக மற்ற அண்ணன்லாம் பேசிகிட்டு இருப்பான், இவன் மட்டும் படித்தவன்றதுனால இவன் மட்டும் குவைட்டாக இருப்பான். நீங்கள் மற்ற பிகினிங் சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பட் இவன் ரேஜ் வந்ததுக்கப்புறம் இவனோட அவுட் பர்ஸ்ட் இருக்குல்ல, அது வந்து வேறு மாதிரி ஒன்று காட்டும். ஸோ இவன் அடித்தான்னா இவனும் இறங்கி இது பண்ணுறவன், பட் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் இஸ் கெரியர், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவனுக்கு இருக்குன்றது எல்லாமே படித்தவன் அவன். ஸோ அப்படி ஒரு டீசெண்டான கேரக்டர் இப்படி டக்குன்னு அவன் மாறும் போது எப்படி இருக்குன்றது தான் அந்த இது. பட் எவ்ரி திங் வாஸ் மணி சாரோட. ஐ திங்க் அவர் ஒரு கிராஃப்ட்மேன் தான். அவர் பயங்கரமாக செதுக்கிற ஒரு ஆள் தான். அதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் அவர் செதுக்கின விஷயம் தான். அதில் நம்ம இன்புட்ஸ் அங்கங்கே நம்ம போட வேண்டியது. இந்த சோஃபாவில் நம்ம குதிக்கிறதா இருக்கட்டும், அங்கே அந்த நடந்து வரும்போது பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும். அந்த வால் ஜம்பிங்கும் வந்து மாஸ்டர் ஒன்று சொன்னார், நான் பண்ணிவிடுவீங்க அருண், இஸ் இட் ஓகே? ஏன்னா செருப்பு போட்டிருக்கேன், ஏற முடியுமான்னு. இல்லை சார் பண்ணிடுறேன். ஏன்னா ஸ்விம்மிங் பூல்லேருந்து வெளியில் வந்து சொட்ட தண்ணியில் நான் அந்த பெரிய காம்பவுண்டை பிடிச்சி ஏறணும். வழுக்குது, 2 தடவை வழுக்கிருச்சு. அப்புறம் சேஞ்ச் பண்ணலான்ட்டாங்க. ஷாடையில் வேணாம் வழுக்கி இங்கே முட்டி பேந்துருச்சு, இந்த ஓகே இதாகிடுச்சு, சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டார். இல்லை சார் ஜஸ்ட் கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ். உள்ளே அப்படியே ஃபுல்லு வெறி ஏற்றிட்டு, ஏன்னா டூயிங் such a scene in மணிரத்னம் சார்ஸ் ஃபிலிம், நம்ம we have to give the 200% கொடுக்கணும். ஸோ அப்படி ஒரு ஷாட்டு வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்றது தானே எல்லாருக்கும். ஸோ அதை அடித்து ஏறினது தான் ஏறி நம்ம இப்போ சந்தோஷ் சார் சொல்லவே தேவையில்லை, அப்படியே அதை கேப்சர் பண்ணார். மேலே அந்த வேலி ஒன்று இருக்கும், அதில் அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே விழுகிற வரைக்கும் அப்படியே எடுத்துருப்பார். ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரியலி லவ்ட் பிளேயிங் த கேரக்டர். அண்ட் இத்தனை கோஸ்டார்ஸ், சிம்பு, விஜய் சேதுபதி சார், அரவிந்த் சாமின்னு, இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இட்லி கடை, உங்களுடைய ஒரு இட்லி கடை ஸ்டோரி சொல்லுங்கள். ஒரு ஃபேவரட் இட்லி கடையாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். என் பாட்டி வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது
என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாட போறீங்க ஐ திங்க் ஸோ. பாடலாம் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் ஒன் ஒரு போயம் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இட்லி கடை அப்படின்னா எனக்கு ஞாபகம் வருது, என்னோடய பாட்டி வந்து நான் சின்னதாக இருக்கும் போது, எங்கள் அக்கா இருக்கும் போது எல்லாம் ஒரு 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 ரைமிங்காக ஒரு ரைம் ஒன்று சொல்லுவாங்க. அவங்க தெரியும்ல, ஒரு விஷயமும் ஒரு ஒரு ஜோக்காக ஒரு விஷயம், ஒரு விட்டா ஒன்று பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இருந்த ஒரு இட்லி கதை ஒன்று. அடடா அடடா அண்ணாம்பில்ல, அண்ணாந்து பார்த்தா தென்னாம்புள்ள, போவோம் ஜவுளி கடை, போய் பார்த்தா இட்லி கடை, இட்லிக்கும் சட்டினிக்கும் சண்டை வந்துச்சான், 10 காசு டீ போய் விலைக்கு விட்டுச்சான்னு சிரிப்பாங்க. ஸோ எனக்கு எப்போதும் இவர் இட்லி கடைன்னு டைட்டில் வச்சோன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அதை நான் ரொம்ப அந்த டைம் இந்த கேமரா வந்த புதுசு. ஸோ அப்போது அதை வச்சு ஷூட் பண்ணியிருந்தேன். அந்த கேசட் எங்கேன்னு எனக்கு இன்னுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக் மெமரிஸ் ஐ ஹேட் வித் பாட்டி. ஸோ என்னோடய பிகினிங் ஸ்டேஜஸ் நான் ஷூட் பண்ணும் போதெல்லாம் இருந்தாங்க. கரெக்டாக படம் ரிலீஸ்க்கு ஒரு 5 months முன்னாடி இறந்துட்டாங்க. பட் எனக்கு என்ன ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா, இந்த மேக்கிங் ஆஃப் அந்த ஷூட்டிங்கில் நடந்த பிரியம் படத்தில் நடந்த மேக்கிங் எல்லாம் அவங்களுக்கு போட்டு காமிச்சேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். டேய் பெரிய ஆள் ஒரு கவலையே படாத அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய மெமரிஸ். ஐ திங்க் அதான் சொல்கிறேன், நம்ம தாத்தா பாட்டி, நம்மளோட கல்ச்சர், நம்மளோட அதெல்லாம் வந்து என்றைக்குமே அந்த ரூட்ஸை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் என்னோட நிறைய ஹாலிடே டைம்ஸ் ஊரில் அம்மா கூட்டிகிட்டு போயிடுவாங்க, பொங்கல், தீபாவளி எல்லாமே. இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. பட் இருந்தாலும் வி கோ டு எங்களோட குலதெய்வ கோயிலாக இருக்கட்டும். ஸோ நம்ம பசங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய, எனக்கு எப்படி நம்மளோட ரூட்ஸை வந்து என்னோடய அப்பா அம்மா ஸ்ட்ராங்காக ஏற்றுனாங்களோ, அது மாதிரி நம்ம பசங்களுக்கும் அது இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கூட்டிகிட்டு போய் நம்ம ஐயனார் கோயிலாக இருக்கட்டும், நம்ம பிச்சையம்மன் கோயிலாக நம்மளோட கோயிலாக இருக்கட்டும், அண்ட் நம்ம வீடு எல்லாம் நம்ம உறவினர்கள் எல்லோரும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஐ கீப் தட் இன் மைண்ட். ஃபைனலி தட்ஸ் வாட் இட் இஸ். இல்லை நம்ம எந்த ஊருக்கு போனாலும் அந்த நிம்மதி, நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த ஒரு நிம்மதி வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா அதை யாரும் மறக்கவும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தட் ஆஸ் அ பேரண்ட் நம்ம அதை ஷேர் பண்ணணும் அவங்கள்ட்ட அப்படின்னு தான் நினைக்கிறேன். பொதுவாக அந்த ஜிம் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த இட்லின்றது தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் நிறைய உளுந்து, அரிசி இதெல்லாம் இருக்கும்போது கார்போஹைட்ரேட்டாக கருது இருக்குது, அதெல்லாம் ஏறும், அதனால் அது பக்கமே போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி தானா? அப்படி கிடையாது பிரதர். ஐ திங்க் ஒன் ஆஃப் தி ஹெல்த்தியஸ்ட் ஃபுட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தோசையை விட இட்லி சாப்பிட்றது, என்ன தான் உளுந்துருந்தாலும் சிபிஆர் பல்கிங் அப், அது உங்களுக்கு பெரிய 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்றதுல உடனே அதில் பெரிய காப்பு கிடையாது. அதை விட மோசமாக நம்ம ஒரு ட்ரிங்க்லேயே இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஏரியாட்டட் ட்ரிங்க் எடுக்கிறோம், ஒரு ஸ்ப்ரைட் ஒன்று எடுக்கிறோம், இது ஒன்று எடுக்கிறோன்னா அதை விட ஜாஸ்தி சுகர் ஜாஸ்தி எல்லாமே. ஸோ ஒரு ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுலையும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஹாட் வாட்டர் குடித்தா ரொம்ப நல்லதுன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு விஷயமும். இட்லி ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஹெல்த்தியஸ்ட் ஃபுட்டு, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ். நம்ம ஐ திங்க் சாப்பிட்றது தப்பே கிடையாது. இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கீங்களா இட்லி? தொடர்ந்து சாப்பிட்றதுல தப்பு இல்லைன்றேன். பட் அஃப்கோர்ஸ் இப்போ நான் ஸ்ட்ரிக்டாக டயட் போகும்போது அண்ட் இது பண்ணும்போது ஐ அவாய்ட். பட் அதனால் இட்ஸ் எ ஹெல்தி ஃபுட்டுன்றேன். இட்ஸ் நாட் சம்திங் நம்ம மற்றதெல்லாம் சாப்பிட்றதுக்கு, நம்ம ஸ்நாக் பண்ணுறதுக்கு ஒரு இட்லி சாம்பார் மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் டிஷ்ஷே இல்லை ஒரு டிஃபன். ஆஃப்டர் என்ன இருந்தாலும் உங்களுடைய செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆச்சு உங்கள் லைஃப்பில். வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். நான் என்ன இருந்தாலும் பற்றி கேட்க போகிறதில்ல. எனக்கு என்னென்னா, உங்களுக்கு எந்த விதத்தில் கான்சியஸான டிசிஷன் மேக் பண்ணணுன்றதை அந்த படம் சொல்லி கொடுத்துச்சு, இல்லை ஆடியன்ஸ் வந்து உங்கள் மேலே அந்த பெர்ஸ்பெக்டிவ் டோட்டலாக மாறுச்சுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? என்னை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தோணுச்சு. ஆஸ் அன் ஆக்டராக அதை ரொம்ப கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இல்லை அவங்க கூட ரொம்ப க்ளோஸராக போக வச்சிருச்சு அந்த விக்டர் கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் என்னை கொடுத்துச்சு. ஒரு நடிகனாகவும் இன்னும் நம்மளால் பண்ண முடிய விஷயங்கள் நிறைய இருக்கு அருண் அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு வந்து என்ன ஒரு மாரலி பூஸ்ட் பண்ணுச்சு அந்த படம். அதுக்கப்புறம் அந்த குற்றம் 23 இமீடியட்டாக இட் வாஸ் அ பிக் ஹிட். அது வந்து இன்னும் பெரிய சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் டைப் காஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் ஹீரோவாக ஏற்றுக்க மாட்டாங்க சார், இதெல்லாம் என்னை பயமுறுத்தினவங்கெல்லாம் அது அப்படியே நமக்கு மாற்றி போட்டுச்சு. ஸோ தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ், அந்த லவ். நான் ஒரு விஷயம் பண்ணும் போதும் தேவ் சப்போர்ட்டட் மீ. அதுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஒரு கதைக்கும் இந்த கதைக்கும் இடையில கிட்டத்தட்ட பல கதைகள் வந்து நீங்கள் சும்மா ஜென்ரலாக உட்காந்து கேட்பீங்க, உங்களுக்குன்னு வரும். எனக்கு என்னென்னா, இந்த டைப் காஸ்ட் பண்ணி அந்த ஸ்டீரியோ டைப் பண்ணிடுவாங்கன்னு ஒன்று சொன்னீங்கல்ல, இப்போ வில்லன் பயங்கரமாக
இப்போது இவர் வில்லனாக நடிச்சிட்டாரு, அப்போ நம்ம தொடர்ந்து இவர் அப்ரோச் பண்ணுவோம்னு சொல்லி இண்டஸ்ட்ரியிலேருந்து பல கதைகள் வந்திருக்கும்ல, அது நிறைய ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. எத்தனை கதைகள் வந்துச்சு? அதே மாதிரி தான் உண்மையிலே வந்துச்சா? அவங்கெல்லாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டாங்களா? இல்லை, ஒன்று மட்டும் ரொம்ப கிளியராக இருந்தேன். அவர் ரொம்ப கதையை ரொம்ப சூஸ் பண்ணி தான் பண்ணுவார் அப்படின்றது முன்னாடியே அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் செலக்ட் பண்ண விஷயமா இருக்கட்டும், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே தெரியும். அது அடுத்தடுத்த மற்ற டைரக்டர்ஸும் இல்லை இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணுறாருன்ட்டு. ஸோ ஃபில்டர் ஆகி தான் வந்தது. அது எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை அந்த டைம். ஏன்னா அந்த கதை வந்து அது சும்மா ஒரு நார்மலாக அகெயின் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு. ஏன்னா பிகாஸ் அந்த இருந்தாலும் பண்ணது கதாபாத்திரத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா தட் ஷுட் பி சம்திங் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே. அது வந்து எனக்கு பெரிய எக்ஸைட் பண்ணல. எக்ஸைட் பண்ணியிருந்தேன்னா நான் பண்ணியிருப்பேன். அதனால என்னமோ நான் பண்ணல. அண்ட் ப்ளஸ் நமக்கு இதில் நிறைய பண்ண வேண்டிய விஷயங்கள் இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டேன். வாட் நெக்ஸ்ட் அந்த மாதிரினா என்ன சொல்லுவீங்க? இல்லை, இப்போ அடுத்தது இப்போ ரெட்டத்தலை ரிலீஸு. அண்ட் இன்னும் நிறைய நான் இது வரைக்கும் பண்ணாத விஷயங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு ஜாலியான ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஆசை. ரொம்ப லைட் ஹார்ட்டடாக அண்ட் ப்ளஸ் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். கதை என்கேஜிங்காக இருக்கணும். அந்த மாதிரியான கதைகள் தேடிக்கிட்டு இருக்கேன். ஸ்டில் தெர் இஸ் லாட் திங்ஸ் ரன்னிங் இன் மை மைண்ட். ஒன்றும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஐ எம் ஹாப்பி. மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதுக்கான தேடலும் இருந்துகிட்ருக்கு. கரெக்டான கதை அமையணும். அண்டு அப்படி அமைஞ்சிச்சுன்னா ஒன்று ஐ டேக் இட் ஆஸ் இட் கம்ஸ். நான் ரொம்ப புஷ் பண்ணுறது இல்லை. வர கதைகளில் கரெக்டாக எனக்கு அதை செட் ஆகிற மாதிரி இருந்தது, இது கனெக்ட் ஆகுது அப்படின்னா அதை எடுத்து பண்ணணுன்றது தான் ஆசை. பட் இது வரைக்கும் கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு 1-2 படம் என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ணியிருக்கு. ஷுவர் இன்னும் கூடிய விரைவில் இல்லை, இன்னும் ஃபைனலாக ஃபுல்ஃபில்ட் ஆனவொன்னு அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஃபைனல் கொஸ்டின், அப்பா எவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்கார் சீயிங் யுவர் விக்ட்ரிஸ்? ஆல்வேஸ் எல்லா ஃபாதர்ஸும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் புஷ் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்கள் கையில் தான் இருக்குது. ஜெயிக்கிறது தோக்குறது எல்லாமே. அதில் அவர் 1% கூட உள்ளே வர முடியாது. இப்போது ஒரு அருண் விஜய் இருக்கார்ல, அவரை பார்க்கறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கார்? இல்லை, சம்டைம்ஸ் அவங்களே நான் நிறைய வேணாம் சைலண்ட்டாக இருந்த டைமில் அவங்களே சொல்லுவாங்க, இல்லைப்பா ஒரு 4-5 படம் நீ பண்ணும் போது தான் உனக்கு தெரியும் இது ஒன்று ஒர்க் அவுட் ஆகும், ஒன்று ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி நீ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா டைம் போயிட்டுருக்கலாம்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இன்றைக்கி ரியலைஸ் பண்ணுறாங்க அவன் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு. பிகாஸ் அப்பா அந்த மாதிரி தவறுகள் பண்ணியிருக்காங்க. அதை நானும் கேட்டிருக்கேன். ஏன்னா கமல் சாரே சொல்லுவாங்களே, ஏன் கச்சா மச்சான் படம் பண்ணுறீங்க, மாப்பிள்ளைன்னு தான் கூப்பிடுவாங்களாம் அப்பாவை. மாப்பிள்ளை இது பண்ணி போனால் அப்பா எல்லாருமே பீக்கில் இருந்தாங்க. அப்போ ரஜினி சார் உள்ளே என்ட்ராகும் போது அப்பா பெரிய ஹீரோ. அப்புறம் அப்பாவுக்கு வில்லனா ரஜினி சார் ஈ பிகேம் பிக ஹீரோ. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இந்த கிராஃப் வென்டட். பட் அப்பா பண்ண மிஸ்டேக் என்னென்னா, சர்வைவல் ஒரு விஷயம், அதுக்காக பண்ண ஒரு விஷயம். அண்ட் ப்ளஸ் டக்கு நிறைய வந்த படங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ஒரு சின்ன மைனஸாக எனக்கு தோணுச்சு. ஸோ அதை நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்றது நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அது இப்போ அப்பா அவன் பண்ண டிசிஷன் கரெக்ட் தான். இஸ் கோயிங் இன் த ரைட் பாத் அப்படின்னு இஸ் ஃபீலிங் ஹாப்பி நவ் வேர் ஐ எம் ட்ராவலிங். ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் இட்லி கடை. எனக்கு தெரிஞ்ச உங்களோட அடுத்தடுத்து நிறைய படங்கள், எனக்கு தெரிஞ்ச 2-3 படங்கள் முடிஞ்சிருக்கு, வெயிட்டிங் ரிலீஸ்க்கு. பார்டர் படம் இன்னும் ரிலீஸ் ஆகுது. அக்னி சிறகுகளும் பார்டரும். ஸோ 2 படமே இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ஹோப்ஃபுல்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆடியன்ஸ் அதை பார்த்தாங்கன்னா ஐ திங்க் தில் பி ரியலி எக்ஸைட்டட். பிகாஸ் வி ஆர் ஆல் புட் இன் ஹார்ட் ஒர்க். இல்லை, ஒரு நல்ல படம் அது ஆடியன்ஸ்ட்டு போகணும் அப்படின்றது தான் எங்களோட இது. உள்ளே இருக்கிறது அது வெளில வரணும். கூடிய சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் மற்றும் அருண் விஜய் நடிப்பில் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உலகமெங்கும்.